அருமை சொந்தங்களுக்கு வணக்கம். பயிர்த்தொழில் என்பது அருமையான தொழில். மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற தொழில். அந்த தொழில் போலத்தான் அரசியலும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பணி, ஒரு தலையாய பணி. இந்த பணி செய்வதற்கு கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த வாய்ப்பினை பெறுவதற்கு அந்த வாய்ப்பு இன்று தலைவர் என்ற அடிப்படையில் தம்பி விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. அதனை தம்பி விஜய் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதாவது பயிர் செய்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே சில நேரங்களில் தானியங்களோடு சேர்ந்து சில களைப்புல்களும் விதைகளாக முளைத்து மேல் வளரும். களைப்புல்கள் அது வளர்வது மட்டுமல்ல, சில நேரங்களில் பயிரை விடவும் உயரமாக வளரும். அதைத்தான் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டில், அது எம்ஜிஆர் படம் என நினைக்கிறேன், தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு என்று படித்திருப்பார். அது பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல் என நினைக்கிறேன், தத்துவ பாடல். அதுபோன்று இங்கே நமது கட்சியில் நானும் மெம்பர் அல்லவா, அதனால்தான் நமது கட்சி என்று சொல்கிறேன். நமது கட்சியில் பதர்கள் இருக்கின்றன. பதர்கள் தான் மேலே நிமிர்ந்து நிற்கின்றன. இந்த பதர்களை நீங்கள் களை எடுக்காவிடில் அது மொத்த பயிரையும் நாசம் செய்துவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி, இன்னொரு பதிவில் குறிப்பிட்டபடி, பாஸ்கர ராவ் ஒருவரல்ல இருவரல்ல நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களை சுற்றி. அதிலும் குறிப்பாக ஓரிரண்டு பாஸ்கர ராவ்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், களையெடுங்கள். இதை சொல்வதற்கு நான் வருத்தப்படவும் இல்லை. காரணம், இந்த நாட்டின் மீது நான் கொண்ட அக்கறை, இந்த தமிழ்நாட்டின் மீது ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்ற அடிப்படையில் இதனை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அது உங்களால் முடியும் என்று நினைப்பதால் உங்களை சுற்றி ஒரு மோசமான வளையம் சுற்றி இருக்கிறது. அதனை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.